உங்களுக்கு தைரியம், துணிவு, நேர்மையான பேச்சு, புதிய பதவி, பொறுப்பு, கௌரவ அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இவ்வளவு நாளா நீங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லாம உங்க உழைப்பு அதிகமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா பொருளாதார வசதி, அதுக்கு உண்டான பலன், அங்கீகாரம்லாம் ஒரு மந்த நிலைமையில இருந்தது பாத்தீங்களா? அதெல்லாம் அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பா செவ்வாய் பண்ணுவார். வாக்குக்கு இனிமே செல்வாக்காக மாறக்கூடிய நாட்களாக இந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு பலம் புரிந்து அவர் ராசியிலே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமிக்காரகன், வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டில் மே மாதத்தில் வருகின்ற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோகமே பெறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சில ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் யோசித்து நிதானமும் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், முயற்சிக்காரகன், வீரியம், வெற்றி, அனைத்து செயல்களையும் தூண்டக்கூடிய, அதாவது நீங்க ஒரு செயல் செய்யணும்னா செவ்வாய் பலமா இருக்கணும், ஆட்சியா இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க அதை முயற்சித்து வெற்றி அடைவீர்கள். அதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி தோல்வின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய அதிகாரத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சூரியனோடு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதி உச்ச சூரியனோடு செவ்வாயோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், வீரியம், முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க புகழின் உச்சிக்கு ஒரு பதவி, பொறுப்பு, அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப ஒரு போட்டித் தேர்வுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா முதல் மார்க், முதல் மதிப்பெண், முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் செவ்வாய் பெயர்ச்சி மேஷராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் புகழையும் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி உயர்வு, கௌரவம் என்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்கிறாரு. சோ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நீங்க முயற்சி எடுக்கிறது, தைரியமா இருக்கிறது, துணிவு, முக்கியமா கவர்மெண்ட் துறையில ஒரு பதவி அமைப்பெல்லாம் ஏற்படுறது. செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் மாற்றி பெயர்ச்சி அடையும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாழ்வியல்ல ஒரு மாற்றம், ஒரு புது, அதாவது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து நின்று அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் சில நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி, முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுஷு, மீன ராசிக்காரர்கள்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க. மற்ற ராசிகளுக்கும் சிறப்பா இருக்க போகுது. ஆனா அவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். மேஷராசி நேர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி வருகின்ற 10ஆம் தேதி உங்க ராசியில், அதாவது உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்க ராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து பெயர்ச்சியாகும் இந்த காலகட்டத்தில் மே 10ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஏன்னா விரய சனியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில், புதிய வேலை அமைக்கிற எல்லா யோகங்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதன் முதல் படியாக உங்களோட ராசிநாதன் சூரியனோடு, உச்ச சூரியனோடு செவ்வாய் பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மிகவும் பலம் பொருந்தி ஆட்சி பெறாரு. அதாவது மூல திரிகோண வீடும் செவ்வாய்க்கு மேஷ வீடு தான். சோ மேஷ ராசிக்கு இனிமேதாங்க வாழ்க்கையில புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. புதிய மாற்றங்கள், என்னென்ன நீங்க முயற்சி செய்றீங்களோ எல்லாமே உங்களுக்கு வெற்றியை நோக்கி போகுங்க. முக்கியமா தன்னம்பிக்கை மேம்படும். இவ்வளவு நாளா ஒரு நீங்க நீங்க அதாவது முயற்சி பண்ணதெல்லாம் தடைகளாகவும் தடங்களாகவும் இருந்ததெல்லாம் மாற்றி அமைத்து உங்களுக்கு தைரியம், துணிவு, நேர்மையான பேச்சு, அதாவது விரைவான முடிவு, அந்த லீடர்ஷிப்
லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. ஏன்னா இதெல்லாம் முன்னாடி இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த துணிவு, முயற்சி எல்லாம் மேஷராசிக்கு வந்து கூட பிறந்தது. ஆனா சில கிரக மாற்றத்தில் இணைவினால் வந்து உங்க பேச்சு எடுபடாம, உங்க செயலுக்கு வந்து பலன் இல்லாம ஒரு தோல்வியின் முகமாக இருந்தாலும் மறுபடியும் முயற்சி வந்து பலன் இல்லாம ஒரு தோல்வியில துவண்டு இருந்த மேஷராசிக்கு இந்த மே 10ஆம் தேதியிலிருந்து வெற்றியை நோக்கி போகக்கூடிய அமைப்பா இருக்க போகுதுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் உங்க ராசியிலே 2ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. சோ தனாதிபதி சுக்கிர பகவான் உங்க இடத்துல இருக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் ராசிநாதன் உங்க ராசியில வரும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைய போதுங்க. ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசு துறையில இருக்கிறவங்க, முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கிறவங்க, மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு புதிய பதவி, பொறுப்பு, கௌரவ அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போதுங்க. அதே மாதிரி மாணவர்கள் வந்து ரிசர்ச் கைண்ட் ஆஃப் படிக்கிறது, மருத்துவ படிக்கிறது, வெளிநாட்டு தொடர்பு, அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கணும், விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீட் தேர்வு எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்நிலையை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து இந்த நெருப்பு சம்பந்தமான கிரகம். ஸோ அந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்க, இந்த சமையல் கலைஞர் ஆகிறது, எல்லா இதுலையுமே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்க போதுங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பண வசதி, அதாவது பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா நீங்க உழைப்புக்கு ஏற்ற வந்து பலன் இல்லாம உங்க உழைப்பு அதிகமா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வசதி, அதுக்குண்டான பலன், அங்கீகாரம்லாம் வந்து ஒரு மந்த நிலைமையில இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் மாற்றம் ஏற்படும். ஸோ உங்களுக்கு இப்போ உழைப்பும் அதிகரிக்கும், உழைப்புக்கான ஊதியமும் அதிகமா வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்க ராசியிலேயே உங்க இடத்திலேயே வந்து அவர் ஆட்சி பெற்று இருக்கும் காலகட்டத்தில் அவரு 8ஆம் இடத்துக்கு அதிபதி. விருச்சிக ராசிக்கும் அவர் தான் அதிபதினால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, அதாவது மறைமுக, அதாவது நீங்க எதிர்பார்க்காத சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வர்றது, அப்பா வழி சொத்துக்கள், அதாவது துணைவியார்னா அப்ப நீங்க வந்து உங்க மனைவி மூலியமா உங்களுக்கு சொத்துக்கள் வர வேண்டிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாளா பிரச்சனையில இருந்த இடம் பிரச்சனை, வீடு பிரச்சனை, அதாவது அப்பாவின் சொத்துக்கள்ல வந்து சட்ட சிக்கல்லாம் இருந்தது பாத்தீங்களா, இதையெல்லாம் வந்து பாசிட்டிவா மாற்றி உங்க பேருக்கு சாதகமா அமைக்கக்கூடிய இதுகளா இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து சகோதரக்காரவர். ஸோ உங்களோட அண்ணன் தம்பிங்க, பங்காளி ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்த மன சிக்கல்கள், சங்கடங்கள், அதாவது சில சச்சரவுகள்லாம் இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான அமைப்புகள், உங்களுக்கு அதனால் பணவரவு, தொழில் முன்னேற்றம், அதனால ஒரு புதிய பிசினஸ் உண்டாக்குறது, எல்லா அமைப்புகளும் மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முக்கியமா அதிக வருமானம். இப்போ ஒரு தொழில் பண்றீங்கன்னா 2-3 தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னொரு அதாவது பார்ட் டைமா இன்னொரு வேலை செய்யறது, இந்த மாதிரி மல்டிபிள் ஒர்க், மல்டிபிள் ஜாப், மல்டிபிள் பிசினஸ் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் பெயர்ச்சடையும் செவ்வாய் பகவான் இந்த பலனை உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. ஏன்னா தனக்காரகன் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில தான் இருக்க போறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் மிதுனம் ராசிக்கு போறாரு. ஸோ மிதுன ராசிக்கு போனாலும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் சுக்கிர பகவான் போகும்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றிகரமா மாற்றக்கூடிய அமைப்பு செவ்வாய் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் வந்து வெற்றிப்படியா மாறதுக்கான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் உங்க ராசிநாதன் பண்ணி கொடுப்பாரு. முக்கியமா இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்க, ராணுவத்துல இருக்கிறவங்க, போட்டித் தேர்வுல எழுதுறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த லட்சியம், அதாவது இந்த காலகட்டத்துல உங்களோட வாழ்க்கையின் குறிக்கோள், உங்க லட்சியம்ன்ற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கு சாதகமான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். புதன் பகவானும் சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக செவ்வாய் பண்ணுவார். அது தனவரவாக மாற்றக்கூடிய பொருளாதார வசதி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது உங்களோட வாக்குக்கு இனிமே செல்வாக்காக மாறக்கூடிய நாட்களாக இந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு பலம் புரிந்து அவர் ராசியிலே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா லாபம் மேம்படுங்க. இவ்வளவு நாளா நீங்க உழைப்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுக்குண்டான பொருளாதார வசதி, லாபம்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசா வந்திருக்காது. ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அபரிவிதமான லாபம், அதாவது ஒரு 10 ரூபாய் வரும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அங்க ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் வரதுக்குரிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார் உங்களோட ராசிநாதன். முக்கியமா இந்த கோபத்தன்மையும் அதிகமா இருக்கும். ஸோ அதனால பேச்சில் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினால் இதை வந்து கொஞ்சம் சாதகமாக பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாத வாக்கு விஷயத்தில் தலையிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்நியர்கள் தலையிட்டனால வந்து தேவையில்லாத பேச்சில் ஈடுபட்டு சண்டை சச்சரவுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். முக்கியமா செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகர் வழிபாடு பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. செவ்வாய் ராசிநாதன் உங்களுக்கு முருகன் அருளோடு அனைத்து சகல வசதிகளும் பெற்று செவ்வாய் பெயர்ச்சி மேஷ ராசிக்கு முக்கியமா தொழில மாற்றம், முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு, போட்டித் தேர்வு, நினைத்த காலேஜில் போய் படிக்கிறது, முக்கியமா காவல்துறையில இருக்கிறவங்க, அரசு துறையில இருக்கவங்க, அரசியல்ல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த எலெக்ஷன்ல நின்றவங்க எல்லாம் வந்து வெற்றி பெறதுக்கான காரணம்
காரணம் என்னன்னா, செவ்வாய் சூரியன் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய புதிய நபர்கள்லாம் வந்து அரசியல்ல வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இதனால தாங்க நடக்குது. ஸோ இது அனைத்து முயற்சிகளும் வெற்றிக்கு வரக்கூடிய மாதமாக இந்த செவ்வாய் பயிற்சி மேஷ ராசிக்கு இருக்க போதுங்க. ரிஷப ராசிக்கு 12ஆம் இடம் மேஷ வீடுங்க. அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடம் தான் மேஷ ராசி. அந்த இடத்தில் செவ்வாய் அவரோட சொந்த வீட்டில் பலம் புரிந்து ஆட்சி பெறுகிறார். சூரியனும் கூட இருக்கிறாருங்க. ஸோ உங்களுக்கு ரிஷப ராசிக்கு 12ஆம் இடம் என்றது விரயஸ்தானங்க. அதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து அந்த மேஷ ராசியில் இருக்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ 12ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரயங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. விரயங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும், நீங்க பயப்பட வேணாம். சுப விரயங்களாக தான் இருக்க போதுங்க. ஏன்னா ரிஷப ராசியில தான் உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்க ராசியில தான் இருக்கிறார். சோ அதனால உங்க ராசி அதிபதி உங்களுக்கு புதிய வாழ்க்கை மாற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறது என்ன அனைத்து சகல வசதிகள் கொடுத்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு செவ்வாய் வந்தா விடுங்க. ஏன்னா செவ்வாய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலை விரைவாக செய்யக்கூடிய கிரகம். என்னதான் நம்ம வந்து ஒரு முயற்சி, அதாவது நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம், நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு திட்டத்தை தீட்டுறோம்னா அதை செயல் வடிவமாக்கி செயல் முடிவமா வந்து அதை நடைமுறையில நம்ம வந்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு செவ்வாயின் துணை இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவர் தான் அந்த வீரியஸ்தானம், தைரியம், துணிவு. இப்போ யாராருக்கெல்லாம் வந்து செவ்வாய் பலமா இருக்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து துணிவா எல்லாத்துலயும் திட்டமிடுறது, போட்டித் தேர்வுல வெற்றியாடுறது, எத்தனை வாட்டி அவங்க தோல்வி அடைந்தாலும் விட்டு பார்த்துக்கலாம், மறுபடியும் எழுந்து மேலோங்கி உச்சகட்டத்துக்கு போறதுக்கான அமைப்பு செவ்வாய் தான். இந்த செவ்வாய் உங்களுக்கு பெயர்ச்சி அடைந்து 12ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப விரயங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. இதனால நீங்க சந்தோஷம் தான் படணும். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து யாரெல்லாம் மேரேஜ் ஆகல, ஏன்னா லக்னாதிபதி உங்க இதுல சுக்கிரன் வந்துட்டாரு, இந்த காலகட்டத்தில் அங்கதான் இருக்க போறாரு. சோ செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல, ஏன்னா 7க்கு அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாய் தான். சோ இவ்வளவு நாளா ரிஷபராசிக்கு வந்து திருமண தடைகள், திருமணம் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, காதல் சக்சஸ், திருமண வாழ்க்கை எல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குங்க. வாய்ப்புகள் வரப்போகுது. இந்த காலகட்டம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஏன்னா உங்க 2ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறாரு. சோ இந்த அமைப்புல, ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு பகவான் அங்கதான் இருக்கிறாரு. அவர் அடுத்தது ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அமைக்கும் யோகம் பாக்கியங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இது 100% யூஸ் பண்ணீங்க. இவ்வளவு நாளா நீங்க வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க, 2 மாசம் கழிச்சு வெயிட் பண்ணுங்க அப்புறம் பண்ணலாம் நீங்க யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி 12ஆம் இடத்தில் வந்ததுக்கு அப்புறம் இது சாதகமாக அமைந்து உங்களுக்கு சுப செலவுகள், சுப விரயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா வந்து இந்த வேலை விஷயமாவும் தொழில் விஷயமா வெளிநாடு போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டில் போய் தொழில் பண்றது, இல்லை வேணும்னாலும் வந்து ஃபாரின் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஐடி துறையிலே இருக்கீங்க, ஆன் சைட்டுக்கு வந்து ஒரு 6 மாசம் 1 இயர் டெபுடேஷன் போறதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரிஷப ராசிக்கு செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு நட்பு கிரகம். அதனால செவ்வாய் 12ஆம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு அதிக நற்பலன்கள் தான் கொடுப்பாரு. அது வந்து உங்களுக்கு நன்மை பலனா தான் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுல போய் நீங்க செட்டில் ஆகணுன்றது ஒரு நன்மை. அதாவது தொலைதூர பிரயாணங்களால் உங்களுக்கு ஒரு லாபம். அதாவது தொலைதூர வேலையில இருக்கிறவங்களாம் வந்து அதிகமா தூக்கம் இல்லாம வந்து ஒரு டிராவல்லே இருக்கிறது, அதிக வந்து உழைப்பை கொடுத்து அதன வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி மனைவி மூலயமா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மேம்படுறது, அவங்க மூலியமா வந்து பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது மூலியமா லாபம் உண்டாகிறது. ஏன்னா அவரு தான் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி, விருச்சிக ராசிக்கும் அவர் தான். ஸோ கூட்டாளிகள், உங்க நண்பர்கள், உங்க பார்ட்னர் மூலியமா பிசினஸ் உருவாகிறது, எல்லா அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். ஏன்னா சுக்கிர பகவான் உங்க ராசிநாதன் உங்க ராசியில தான் இருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட ராசிநாதன் மிதுன ராசியில் 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடையும் போது உங்களுக்கு தனவரவு, பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கையெல்லாம் அமைக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாயும் 10ஆம் தேதி உங்க 12ஆம் இடத்துல வரும்போது இது எல்லாமே இந்த 3 கிரகமும் புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் மாறி மாறி இந்த இடத்துலதான் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை உருவாக்கும் காலகட்டமாக இருக்கும். இவ்வளவு நாளா நீங்க வந்து குடும்ப சிக்கல்ல இருந்து, கணவன் மனைவியா இருந்து வந்து நிறைய சட்ட சிக்கல்கள், டைவர்ஸ் லெவல்ல வந்து ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு முடிவு, நிரந்தர முடிவு கொடுக்கக்கூடிய நாட்களாக இது இருக்கும். நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் வந்து மனைவி பிரிந்து இருக்கிறவங்க வந்து ஒன்னா சேர்றதுக்கான அமைப்பு இருக்கு. இல்ல சார் அவங்க மனைவி வந்து நிரந்தரமா இல்ல வேற ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், டைவர்ஸ் கொடுக்குறாங்க நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடுவார்
செவ்வாய் பகவான். முக்கியமா வெளிநாட்டு வாய்ப்பு, ஆன் சைட் போறது, இந்த அமைப்பெல்லாம் நிறைய உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கு. மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமா வந்து இதனால உங்களுக்கு வந்து தூக்க இன்மை, ஒரு அலைச்சல், ஒரு டென்ஷன். ஏன்னா எப்பத்திலுமே ஒரு டிராவல்ல இருக்கிறது, நிறைய வந்து இந்த டிராவல் மூலமே உங்களுக்கு ஆதாயம் உண்டாகிறது, அந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு சுப செலவுகள், சுப விரயங்கள், புதிய புதிய வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு இந்த லாபம் உண்டாகிறது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது, மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கான அமைப்பு இருக்கு. இதே மாதிரி துணைவியாரின் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களோட மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஏன்னா 12ஆம் இடத்தில் 7க்கு அதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் உங்க துணைவியாரின், அதாவது நீங்க ரிஷபராசியா இருந்தா ஆணா இருந்தா உங்களோட மனைவியா இருந்தா உங்களோட கணவனுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அப்படி இருந்ததுன்னா உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கான அமைப்பெல்லாம் வரும். அதை வந்து கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்காமல் இருங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முருகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சிவப்பு நிற பொருட்கள், சிவப்பு நிற ஆடைகளை வந்து அன்னதானமோ இல்ல வந்து யாருக்குன்னா வந்து முதியோர் இல்லத்துல போய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதாவது விரயங்கள் வந்து மருத்துவ செலவுகள் இருந்து கட்டுப்படுத்தி சுப விரயங்களாகவும் சுப செலவுகளாகவும் மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, புதிய வேலை சேர்றது, புதிய தொழில் அமைக்கிறது என எல்லாம் அனைத்து சகல வசதிகள் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் இருக்கு. ஸோ முருகன் வழிபாடு, சிவப்பு நிற ஆடை அணிகாரம் எல்லாம் வந்து அன்னதானம் பண்ணீங்கன்னா சங்கடங்கள் இருந்து விடுபடுவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலம் பொருந்தி ஆட்சி பெற்று உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு யோக காலமே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ விரயஸ்தானத்துல இருந்தாலும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி உங்க ராசியிலே வந்துடுறாரு. ஸோ இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலம் உங்களுக்கு யோக காலமே. ஏன்னா செவ்வாய் என்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் தொழிலை கொடுக்கிற இடம். அதாவது தொழில் வேலை, அதாவது புதிய வேலை கொடுக்கறது, புதிய ஜாப், இந்த மாதிரிலாம் அமைக்கிற இடம் வந்து 6ஆம் இடம். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி. அவரே தான் உங்களுக்கு மேஷ ராசிக்கு 11க்கு அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வேலையை குறிக்கக்கூடிய இடம். அவர் வந்து 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு யோக காலமே. ஏன்னா முக்கியமா உங்களுக்கு வந்து வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கன்ஃபார்மா கிடைக்குங்க. முக்கியமா அது நிரந்தரமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நீங்க வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா அந்த வேலைக்கு உண்டான லாபம், அதுக்குண்டான வந்து சம்பளம், ஊதிய உயர்வெல்லாம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி பணி நிரந்தரம் இல்லாம இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா டெம்பரவரியா ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. இது எப்போ உங்களை வேலையை விட்டு தூக்காங்களோன்ற அமைப்பெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் வந்து 11ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார். அவரோட சொந்த ராசியில் மேஷ ராசியில், கூடவே சூரியனும் அங்கதான் இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே, சூரியனும் செவ்வாயும் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக அமையுங்க. ஏன்னா இனிமே நீங்க இந்த காலகட்டத்துல என்ன முயற்சி பண்ணாலுமே உங்களுக்கு அது லாபமா வருங்க. வேலைக்கு போய் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு சூப்பரான வேலை கிடைக்கும், அருமையான வேலை கிடைக்கும், அதிக சம்பளம், அதிக வந்து ஊதியத்தோட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அரசு துறைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து வேலை தேடிட்டு இருக்கேங்க, அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லயே நான் இருக்கேன் சார், ஆனா டெம்பரவரியா தான் என்ன வச்சுட்டு இருக்காங்க, இன்னும் பணி நியமனம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த செவ்வாய் சூரியன் 11ஆம் இடத்துல இணைவு மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு பணி நிரந்தர அமைப்பு கன்ஃபார்மா இருக்குங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்துருவார். இப்போ நீங்க ட்ரை பண்ணல சார், நான் பாக்குறேன் சார், அப்பா அதாவது உங்க நண்பர் சொன்னாங்க, நான் இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னா தயவு செய்து போய் அதை அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நண்பர் மூலயமாகவும் உங்களுக்கு ஆதாயங்கள், வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் வந்து சூரியன், அவரும் 11ஆம் இடத்துல தான் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறார். ஸோ அதனால இளைய சகோதரர்கள், உங்க நண்பர்கள், உங்க கூட்டாளி, உங்க நெருங்கிய
ஃப்ரெண்ட்ஷிப் பாலிய சிநேகிதர்கள்லாம் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் வான்னு கூப்பிட்டாங்கன்னா கண்ணை மூடின்னு போய் ஜாயின் பண்ணுங்க. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து நிரந்தர வேலை, நிரந்தர வருமானம், அதன் மூலயமா உங்களுக்கு வந்து பேரு புகழ் கிடைக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த 3ஆம் அதிபதியும் வலுப்பெற்று இருக்கிறாரு, உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் வலுப்பெற்று இருக்காரு, உங்க ராசி அதிபதி புதனும் உங்க ராசியிலே இருக்கிறாரு. ஸோ சுக்கிர பகவானும் உங்க ராசியில வந்துருவாரு இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இந்த கிரக அமைப்புல இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் என்னென்ன ஆசைகள், கனவுகள், திட்டங்கள், உங்களோட லாங் டேர்ம் கோல், உங்களோட கனவு ப்ராஜெக்ட், உங்களோட கெரியரை டிசைட் பண்ணணும், உங்களோட என்னோட வாழ்க்கையை வந்து நான் தீர்மானிக்கணுங்க, நான் ஒரு இடத்துல நிக்கிறேங்க, இதுக்கப்புறம் நான் இந்த தொழிலை பண்ணனா இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுப்பீங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த முடிவுலாம் தயவு செய்து எடுங்க. ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது உங்களோட வாழ்க்கை தரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் உங்களுக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு வந்து வெற்றியாக, அதுவே நிரந்தர தன்மையும் நிரந்தர லாபங்களும் பொருளாதாரத்தையும் வளரக்கூடிய அமைப்புகளாம் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு இடையில தான் எல்லா கிரகமே இருக்கு. இப்ப ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில இருக்காரு, கேது பகவான் சிம்ம ராசியில இருக்காரு, சனி பகவான், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு எல்லாமே இருக்கும் இந்த காலகட்டத்தில். இவங்க எல்லாமே வந்து ராகு கேதுவோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நீங்க அனைத்து முடிவுகள்லாம் வந்து அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் பிறக்கும், அதாவது இந்த பீரியட்ல பிறக்கும் குழந்தைகள் கூட இந்த அவங்களோட ராசி கட்டத்துல இந்த மாதிரி கிரக அமைப்புகளோட தான் இருக்கும். அதனால அவங்களும் வந்து இந்த வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, உயர்கல்வி படிக்கிறது, நல்ல வாழ்க்கை துணை அமைகிறது, தொழில் பொருளாதார வேலையில வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது அவங்க அப்பா வந்து ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவின் தொழில் வளர்ச்சி பெறுகிறது. குழந்தை பிறந்தவொடனே தான்ப்பா எனக்கு இந்த டக்குன்னு எனக்கு வேலை கிடைச்சது, குழந்தை பிறந்தவொடனே தான்ப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, குழந்தை பிறந்தவொடனே தானேப்பா எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆச்சு, அரசு வேலை எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுலாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புல இருக்கும்போது தான் அது நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் இந்த அதிசய வாய்ப்புகள், பொருளாதாரங்கள் அவங்க வளரக்கூடிய காலகட்டத்திலும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவங்களோட சொந்த தசாபுத்தி நடக்கும் போதும் பெரிய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த நண்பர்கள் தொடர்புகள் மூலயமா மிதுனராசினியர்கள் வந்து ஒரு பெரிய உச்சக்கட்ட வளர்ச்சி அடையக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கைக்கு நீண்ட நாளா வந்து தடைகள், பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவும் சாதகமாகவும் அமைந்து கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஏன்னா அடுத்த மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறாரு, குரு பெயர்ச்சி. ஸோ இதுக்கான முடிவுகளை, இதுக்குண்டான சாதகமான சூழ்நிலை 2ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது என்னங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க குடும்ப வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்பு வந்துச்சு. ஸோ மிதுன ராசிக்கு இவ்வளவு நாளா வந்து திருமண தடைகள், இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே தடங்களா இருக்கு, அப்பா அம்மா சம்மதிக்கலன்னா அதுக்குண்டான பாசிட்டிவான முடிவுகள்லாம் இந்த மாதமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்குண்டான விதை போடுற அமைப்புலாம் இருக்கும். உங்களுக்கு கல்யாண வாழ்க்கைக்கு ரெடி ஆயிடுங்க. ஸோ மிதுன ராசிக்கு இவ்வளவு நாளா நீண்ட நாளா இருந்து வந்த கல்யாண தடை, திருமண தடைகள் எல்லாம் நீங்கி குடும்ப வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செவ்வாய் சூரிய நினைவு, செவ்வாய் பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு ராஜ யோகமே. உங்க கெரியர் பார்த்து உங்களோட கெரியரை டிசைட் பண்ணக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க. ஸோ மிதுன ராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையாக மாற்றி உங்களுடைய இனிமே வந்து உங்களை யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி பாதையை போடக்கூடிய நாட்களாக உங்களுக்கு மாறும். ஸோ மிதுனராசிகளே, இந்த வாய்ப்பை, இந்த நாட்களை நீங்க வந்து பயன்படுத்திங்க. உங்களுக்கு இனிமே ராஜ வாழ்க்கை தாங்க, ராஜ வாழ்க்கை ஆரம்பிக்க போதுங்க. முக்கியமா இந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முக்கியமா வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகர் ஸ்தலம் எங்க இருக்கோ முருகரை போய் வழிபாடுங்க. செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற ஆடை அணிந்து போங்க, இல்லைன்னா சிவப்பு நிற பூ, சிவப்பு நிற பொருட்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்குங்க. கடகராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பயிற்சி மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதாவது உங்க ராசிக்கு, கடக ராசிக்கு 10வது இடம் தொழில் ஸ்தானம், உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அதாவது கடக ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 10ஆம் இடத்தில் பலம் புரிந்து பெயர்ச்சி அடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை காத்துக்கிட்டுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா
இப்போ யாரெல்லாம் கடகராசியில இருக்காங்களோ அரசியல்ல கொடி கட்டி பறிப்பீங்க. பொது வாழ்க்கையில இருக்கவங்கலாம் இப்போ உங்களுக்கு பேரு, கௌரவ பதவிலாம் வரப்போகுது. கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் துறையில இருக்கவங்க, அரசு துறையிலலாம் புதிய பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ஏன்னா, உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் சூரியன் அங்கதான் இருக்காரு உச்சம் பெற்று. சூரியனோட இருக்கும்போது சூரியன்னா யாருங்க? அவர்தாங்க சமுதாயம், பொது வாழ்க்கை, அரசியல், அரசாங்கம் சம்பந்தமான இடம் 10ஆம் இடத்தில் ஏற்கனவே சூரியன் இருக்காரு. அவர் கூட உங்களுக்கு 5ஆம் அதிபதி பலம் புரிந்து பெயர்ச்சியாகும் செவ்வாய். கடக ராசியில யாரெல்லாம் இருக்கீங்களோ, இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்க போறீங்க. ஏன்னா, இனிமே உங்க பேரு தாங்க வந்து 8 திக்கும் பறக்க போதுங்க. ஏன்னா, அரசியல்ல இருக்கிறவங்க சரி, பொது வாழ்க்கிறவங்களுக்குலாம் இனிமே நீங்க சொல்றது தாங்க அங்க வந்து பலிக்க போகுது. அந்த மாரி காலகட்டமாக இருக்க போது. வேலையில புது புது மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரப்போதுங்க. அதன் மூலியமா அபரிமிதமான லாபம், பொருளாதார வளர்ச்சி, நிறைய பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. அதுதாங்க முக்கியம். இவ்வளவு நாளா வந்து ஒருத்தர் 2 பேர வச்சிருந்து ஒரு மாரி மேனேஜ் பண்ணிட்டு, ஒரு மாரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையும், அவச்சொல், அவப்பெயர், வேலை செய்யற இடத்துல வர தடங்கல், சிக்கல்கள், உங்களுக்கு அவமானம்லாம் ஏற்பட்டிருந்த காலத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்திருந்தாலும், இந்த மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய காலமாக மாறப்போகுதுங்க. ஸோ உங்களுக்கு 11ஆம் இடத்தில் புதன், அதாவது புதன் பகவான் மிதுன ராசியில் அதிபதி. அவர் வந்து 11ஆம் இடத்தில் லாபாதிபதியாக பெயர்ச்சி அடைகிறாரு. சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்தில் வரும்போது இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை மாறி மாறி பரிவர்த்தனை ஆகி 11, 12 இடத்துல பரிவர்த்தனை பலம் பொருந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில். செவ்வாயும் 10ஆம் இடத்தில் பலம் பொருந்து இருக்கும் இந்த அமைப்புன்றது உங்களுக்கு ஒரு யோக காலமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா, வேலையில ஒரு கிரகம், வேலைக்கு சம்பந்தமான ஒரு கிரகம் பலம் பொருந்தி இருக்கும்போது வேலை வந்து நம்மளுக்கு கொடுத்தாலும் லாபத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 11, 12 இடம் வந்து புதனும் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறாங்க இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம். அதனால உங்களுக்கு வேலையில கொடுக்கக்கூடிய அனைத்து அழுத்தங்கள், பிரஷர்கள், அதனோட வளர்ச்சிலாம் வந்து லாபத்தை உண்டு பண்ணும். அதுவும் இல்லாம வந்து உங்க பேரு, புகழ் எல்லாம் வந்து வெளி வட்டாரத்துல தெரியப்படுத்துற அளவுக்கு வந்து ஒரு பிரகாசமாக உங்க பேர் வந்து ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்ப இனிமே வந்து வேலையில நீங்க கஷ்டப்பட்டிருந்தீங்க, தொழில்ல கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா, அதுக்குண்டான அபரிவிதமான லாபம், முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய பெயர்ச்சியாக இந்த செவ்வாய் இருக்க போகுதுங்க. அதே மாதிரி வந்து பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது. 5ஆம் இடத்து 10ஆம் இடத்துல வரும்போது குழந்தைகளோட வளர்ச்சிக்காகவும், குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட உயர்கல்வி என அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய பெயர்ச்சியாக இந்த செவ்வாய் கடகராசிக்கு கிடைக்க போகுதுங்க. முக்கியமா வந்து குழந்தை பாக்கியம், நீண்ட நாளா குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மருத்துவர் மூலியமா வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குழந்தை வளம் பெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளோட படிப்பு, உயர்கல்வி என குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கான அனைத்து முதலீடுகளும் பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்றது எல்லாமே இந்த காலகட்டத்துல செவ்வாய் சூரியன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாருங்க. ஏன்னா பப்ளிக் ரிலேட்டடா ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து இது ஒரு பொற்காலமாய் இருக்க போகுதுங்க. புதிய அரசியல் அமைப்புகள் அமைக்கிற அமைப்பெல்லாம் வந்து புதிய புதிய கட்சியில வந்து நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆகி நீங்க வந்து அந்த கட்சியின் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் அங்கீகாரம்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை, உங்கள் கெரியரு, உங்களோட டெஸ்டினேஷன், அதாவது ஒரு 15, 20 வருஷமா நீங்க வேற ஒரு செக்மெண்ட்ல இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நிரந்தரமாக அடுத்த ஒரு 35, 40 வருஷத்துக்கு இந்த தொழில் தான் நீங்க பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு அப்புறம் உங்க பையன், உங்களோட சந்ததியினர் வந்து அதை ஃபாலோ பண்ற மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். இந்த கிரக அமைப்பில் பிறக்கும், அந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் இதே அமைப்புகள் இருக்கு. அவங்களோட பெற்றோரின் வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் வந்து மேம்படும். அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ எனக்கு குழந்தை பிறந்தவன தாங்க எனக்கு வேலை கிடைச்சது, இந்த குழந்தை பிறந்தவன தாங்க எனக்கு அரசியல் எனக்கு பதவி வந்தது, எனக்கு குழந்தை பிறந்தவன தாங்க எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு வேலைலாம் கன்ஃபார்ம் ஆச்சு, கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு தொண்டனாவே இருந்தாங்க, இப்போ எனக்கு வந்து டக்குன்னு அரசியல்ல ஒரு பதவி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த கிரக அமைப்புல பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூலயமாக அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த காலகட்டம் இருக்குங்க. ஸோ கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி தொழில் வளம் மேம்படும். இதுதான் உங்களோட தொழிலுன்றது ஒரு நிரந்தர தொழிலை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி 10 தொழில் பண்ணியிருக்கலாம், 10 வேலை பண்ணியிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் இனிமே இதுதான்டா உன் வேலை, இதுதான்டா உன் தொழில், பண்ணுடா அப்படின்னு சொல்லி உனக்கு டிசைட் பண்ணி உன்னை தொடர்ந்து கூப்பிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். அதன் மூலயமா நீங்க ஒரு 15, 100, 20 பேருக்கு, 30 பேருக்கு, 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்க போதுங்க. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி கடகராசிக்கு யோக காலமே.
செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவப்பு நிற ஆடை அணிந்துட்டு போயிட்டு வாங்க, சிவப்பு நிற பொருட்கள், சிவப்பு நிற பூலாம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த காலம் கடகராசிக்கு யோகா காலமே. சிம்மராசி நேர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு யோக காலமாகவே இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மே 10ஆம் தேதி பலம் புரிந்து ஆட்சி பெற்று வலுவா இருக்காருங்க. அதாவது அவரோட சொந்த வீட்டில், சொந்த ராசியில், மேஷ ராசியில். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மே 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொட்ட போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களோட 4ஆம் அதிபதி செவ்வாய் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கார் வாங்கணும், வாகனங்கள் வாங்குறது, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கை கொடுங்க. இவ்வளவு நாளா நீங்க பிளான் போட்டிருந்தீங்க, அதுக்கு திட்டங்கள் தீட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது அமையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். நீண்ட நாள கனவுகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி இருக்க போதுங்க. அஷ்டம சனியால் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள், முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து உறவுகளை இழக்கிறது, இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையை வந்து கடந்து வந்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பிறந்த உடனே விடிவு காலம் ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருக்கும் காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு 4ஆம் இடத்து சுகாதிபதியான செவ்வாயும் இந்த மே 10ஆம் தேதி சூரியனோட இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்குலாம் வந்து தடங்கள் அதுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாத காலகட்டமா இருந்தும் முயற்சிகள் மட்டுமே பண்ணி கொண்டிருந்தீங்க. ஆனா அதுக்கான வெற்றி வாய்ப்புகளை வந்து தடங்களாகவும் சிக்கல்களும் அதாவது சந்தித்துக் கொண்டிருந்த சிம்மராசிக்கு இனிமே உங்களுக்கு ஒரு விடிவு காலம்னு சொல்லலாங்க. ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் முயற்சிகளும் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டமாக இதுக்கு இருக்க போது. அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் இதுக்கு இருக்க போதுங்க. புதிய வேலை கிடைக்கிறது, முக்கியமா வந்து அரசு துறையில கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசு துறையில இருக்கிறவங்களாம் வந்து மேல் அதிகாரி, உயர் அதிகாரியோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சாதகமா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள், சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த அதாவது அலுவலகத்திலும் சரி, தொழில் பண்ற இடத்திலும் வந்து உங்களோட உயர் அதிகாரிகளோட பிரச்சனைகளை வந்து நீங்க மாட்டிக்கொண்டிருந்த சிச்சுவேஷன்லாம் வந்து மாற்றி அமைத்து உங்களுக்கு ஒரு வாழ்வியல், அதாவது இதுக்கப்புறம் வந்து ஒரு புதிய கெரியர், புதிய டெஸ்டினேஷன், புதிய வந்து வாழ்க்கையை தொடங்கும் அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா 4ஆம் அதிபதி அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் அனைத்து சுகங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக சிம்மராசிக்கு இருக்குங்க. ஏன்னா சிம்மராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா இருந்து வந்த காதல், அதாவது காதல் வந்து கை கூடுமா, கல்யாணம் கை கூடுமா, திருமண தடைகள் எல்லாம் நீங்கி குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமும், குடும்ப பிரச்சனைகள்லாம் நீங்கி, கணவன் மனைவிடைய இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி சந்தோஷமான குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை அமைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலத்தில் இருக்க போதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து கணவன் மனைவி பிரிந்து இருந்திருப்பாங்க. அதாவது வேலை நிமித்தமும் சரி, தொழில் நிமித்தமும் சரி, படிப்பு விஷயமா ஏதோ வேற ஒரு இதுக்கு போயிருந்தாங்க, வெளியூருக்குள்ள இருந்தாங்களாம். இவங்கெல்லாம் வந்து இனிமே வந்து கணவன் மனைவி சேர்ந்து இருக்க காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உண்டாகும் காலகட்டமாக இது இருக்குங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு சில பண நெருக்கடி, சில மருத்துவ செலவுகள், ஒரு பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருந்து வந்தெல்லாம் இந்த காலகட்டம் மாற்றி அமைத்து, ஏன்னா 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறாங்க. அதாவது 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் வந்துடுறாரு, 11ஆம் இடத்துல புதன் பகவான் வரும்போது தொழில்காரகனும் லாபக்காரகனும் இந்த காலகட்டத்தில் மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனையும் பெறாங்க. ஸோ சிம்ம ராசிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள், உங்க ராசிநாதனும் சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசி தான் இருக்க போறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ரிஷப ராசிக்கு வந்துருவாரு. அதாவது 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆரம்பிச்ச 10ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன், புதன், சுக்கிரன் ஒருவருக்கு ஒருவன் பரிவர்த்தனை பெற்று தொழில் ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் பலம் புரிந்து ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக அமைக்கக்கூடிய போதுங்க. முக்கியமா வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கணும், புதிய வேலை கிடைக்கிறது, மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வில் எழுதுறது, அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக அமைக்கக்கூடிய
பெயர்ச்சியாக இந்த செவ்வாய் இருக்க போகுதுங்க. ஏன்னா முக்கியமா இந்த காவல்துறை, மருத்துவ படிப்பு, ராணுவம், சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைத்து உங்களுக்கு ஒரு கெரியரை வந்து முடிவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 30, 35, 40 வருஷத்துக்கு உங்களோட பொருளாதார வசதி, உங்களோட தரம் உயரம், அதாவது இப்ப நீங்க ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் படிப்படியாக உங்களை முன்னேற்றத்துக்கு உங்க மூலயமா உங்களோட தாய் தந்தையார், ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து பலம் பொருந்தி சூரியனும் செவ்வாயா இருக்கும் போது உங்களால உங்களோட தந்தையாருக்கு வந்து ஒரு பேரு புகழ், உங்களால வந்து உங்களால அவங்களுக்கு ஒரு பேரு கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. என் பையன் இப்படி சூப்பரா பாஸ் ஆயிருக்கான்பா, என் பையன் இந்த வேலை கிடைச்சிருக்கு, என் பையனுக்கு இந்த அரசாங்கத்துல இந்த பதவி கிடைச்சிருக்கு, இந்த அமைப்பெல்லாம் தந்தைக்கு பேர் வாங்கி கொடுப்பீங்க. தந்தை வழியா வர வேண்டிய சொத்துக்கள் வர வேண்டியிருக்கும், தந்தையோட ஆதரவு கிடைக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குருமார்கள் கிடைக்க பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில். ரைட் மென்டார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு வழிகாட்டுதல். அவங்க வழிகாட்டுதல் மூலமா நீங்க வெற்றி கொடியை நோக்கி, வெற்றி படிக்கட்டு கட்டுறது, வெற்றி கொடியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் சூரியன் இணைவு 9ஆம் இடத்தில் சிம்ம ராசிக்கு மிக சிறந்த ஒரு பொற்காலம், ஒரு யோக காலமே சொல்லாங்க. சிம்ம ராசிக்கு இனிமே வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் வெற்றி பாதையாக மாறக்கூடிய பெயர்ச்சியாக இருக்க போதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்போ முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவப்பு நிற மாடம் அணிந்துட்டு வாங்க, சிவப்பு நிற பூ வச்சு முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு புதிய விடிவு காலம், புதிய தொழில், வேலை முன்னேற்றம், பொருளாதாரம், பதவி உயர்வு, காதல், கல்யாணம், திருமணம் என அனைத்து சகல வசதிகளும் கொடுத்து உங்களை புகழின் உச்சிக்கு செல்ல வழிவகுப்பார் செவ்வாய் பகவான். கன்னிராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி மே 10ஆம் தேதி அவரோட சொந்த ராசியான சொந்த வீட்டில் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று பலம் பெறுகிறார். உங்களுக்கு 8ஆம் இடம், அதாவது திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, திடீர் யோகம், லாட்டரி யோகம், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு 3க்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சில உயர்வுகளை கொடுத்தாலும் சில இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. வேலை செய்யற இடத்திலையும் தொழில் பண்ற இடத்திலையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வேலை மாற்றம், திடீர் தொழில் மாற்றம், அதுல கொஞ்சம் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளா இருக்கு. முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க, அது மூலமா அதிக அபரிவிதமான லாபம் வரும். அதாவது நண்பரை நம்பியோ இல்ல உங்களோட சகோதரன் நம்பி அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அது மூலமா லாபம் வரும் நினைச்சிருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். லாபத்தன்மை கொஞ்சம் டிலே ஆகும், அதாவது வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதை நம்பி நீங்க வேற ஒரு கமிட்மெண்ட்டோ, வேற ஒரு சுப நிகழ்ச்சிகள், வேற ஒரு அசைன்மெண்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் அதை நம்பி பண்ணியிருந்தீங்கன்னா அதனால கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாருங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்க ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறாரு. உங்களுக்கு 12ஆம் அதிபதி, அதாவது 12ஆம் அதிபதியும் அங்க ஆட்சி பெற்று இருக்கும்போது விரயஸ்தானம், விரயங்கள் ஏற்படுறது, லாஸ் ஆகுறது, முதலீடுகள்லாம் வந்து இழப்பீடு கொண்டு போறது, சில நகை வாங்கி இருப்பீங்கன்னா அதுல வந்து போலித்தனமையா இருக்குது, நகை திருட்டு போனது, இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 9ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்ததுக்கு அப்புறம் திடீர் பிரச்சனைகள், உடல்நல கோளாறு, ஆரோக்கியத்துல பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, அதாவது உங்களோட சகோதரர்கள் சகோதரிகளோட மருத்துவ செலவு, அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் ஏற்படுறது, அப்பாவோட சொத்து விஷயமா உங்களுக்கு வந்து சட்டச்சிக்கல் ஏற்படுறது, இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுது. அரசாங்கத்தின் மூலமா உங்களுக்கு வந்து வில்லங்கம் ஏற்படுறது, அதுல சட்டச்சிக்கல்கள் மாற்றுறது, தொழில முக்கியமா வந்து பிரச்சனை ஏற்பட்டு அமைப்பு எல்லாம் இருக்கு. ஸோ கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதனும் 10க்கு அதிபதி, அதாவது புதன் பகவானும் அங்க 10ஆம் இடத்துக்கு போறாரு. 9ஆம் இடத்துல சுக்கிரனும் வலுப்பெறாரு. சோ இந்த காலகட்டத்தில் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பண்றாங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம். சோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வளர்ச்சி பெறும். அப்பா வழி உறவுகள், உங்களுக்கு உயர்கல்வி படுகிறது, இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆனால் செவ்வாய் வரும் 10ஆம் தேதி ஒரு 15 நாள் 20 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொலைதூர பிரயாணங்களில் கவனம் தேவை.
வாகனங்கள் செல்றது, விபத்துகள் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் 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 தேவை. முக்கியமா மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை செய்கிற இடத்துல வந்து வாக்கு விஷயத்தில் ஈடுபடாதீர்கள். ஸோ 8ஆம் இடத்தில் பலம் பெற்று ஆட்சி பெறும் செவ்வாய் சூரியனோடு இருக்கும் காலகட்டத்தில் சில சச்சரவுகள், தொந்தரவுகள் கொடுத்திருந்தாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வருகிறார். பிறகு பாத்தீங்கன்னா உங்களோட 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதியும் பாக்கியாதிபதியும் புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பண்றாங்க. அதுல உங்க லக்னாதிபதி புதனும் பரிவர்த்தனை பண்றாரு. உங்க ராசி அதிபதியும் பரிவர்த்தனை பண்ணும்போது 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முடிவுகள் வரும். சில முதலீடுகள்ல வந்து லாபம் ஏற்படும். அதுக்கப்புறம் சில முடிவுகள்லாம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் வந்த உடனே சில தடங்குகள், சச்சரவுகள், தேகாரோக்கியத்தில் பிரச்சனைலாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாரு. ஸோ முக்கியமா வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. இதுல மட்டும் சற்று கவனம் தேவை. முக்கியமா செவ்வாய்க்கிழமை டைம் வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. சிவப்பு நிற ஆடை அணிந்துட்டு போயிட்டு வாங்க. சிவப்பு நகர் பூவுக்கு கொடுத்து நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுங்க. இந்த காலகட்டம் சில சச்சரவுகள், சங்கடங்கள் கொடுத்தாலும் உங்களோட ராசி அதிபதி புதனும் உங்களோட 10ஆம் அதிபதி சுக்கிரனும் ஒருவருத்தருக்கு பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெறும். மே 15க்கு அப்புறம் சில மாற்றங்களும் சுபத்துவப்படுவார். அதாவது செவ்வாய் வந்து சுபத்துவம் பட்டு அது சுப காரியங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் ஆரம்பத்தில் சில சச்சரவுகள், சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதம் முடியும் போது, பெயர்ச்சி முடியும் போது சில யோகா காலங்களாக திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, லாட்டரி யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸ் அமௌண்ட், அதாவது ரொம்ப நாளா இந்த கேஸ்ல வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க. வராத நிலைமையில் இருந்த பணம் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பயிற்சி மே 10ஆம் தேதி அவரோட சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டம். அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி உங்க ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது உங்களுக்கு 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா சமுதாயம், உங்களோட நண்பர்கள், கூட்டாளி, உங்களோட துணைவியார் குறிக்கிற இடம். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி, அதாவது துலாம் ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் தான். அதாவது தனக்காரகர், வாக்குக்காரகர், குடும்பஸ்தர் எல்லாமே அவர் தான். அவர் வந்து 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தும் இருக்கும்போது தேவையில்லாத வாக்கு விஷயத்தில் ஈடுபடுறது, குடும்ப சச்சரவுகள், சண்டைகள் ஏற்படுறது, தேவையில்லாம வாக்கு கொடுத்து, நண்பர்களுக்காக வாக்கு கொடுத்து, உங்க பொது இடத்துல வாக்கு கொடுத்து, அதாவது பிரச்சனைகள் மாட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. வேலை செய்யற இடத்துல முக்கியமா சக ஊழியரோட வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து கொடுக்காதீங்க. இதன் மூலமா உங்களுக்கு வந்து சட்ட சிக்கல்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்க போறாரு 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மாற போறாரு. ஸோ அதனால 8ஆம் இடத்தில் உங்க ராசிநாதனும் அங்க இருக்கிறாருங்க, ரிஷப வீட்டுல. ஸோ சட்ட சிக்கல்கள் ஏற்படுறது, அவப்பெயர்கள் ஏற்படுறது, தேவையில்லாம பிரச்சனைல மாற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு 2ஆம் இடம் சில, அதாவது தனவரவு, அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தாலும் சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து ஆக்ரோஷமான கிரகம். அதாவது எதிலும் வேகம், துணிவு, கடுமையாக நடந்து கொள்ளும் ஒரு முயற்சியை அதாவது விரைவாக நடத்தக்கூடிய அமைப்பெல்லாம் பண்ணுவார். அது ஒரு நிதானமாக யோசிச்சு பண்ண வேண்டியெல்லாம் நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா உங்களை ஒரு பிரச்சனையில மாட்டிக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த செவ்வாய் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் கவனமும், ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து முடிவு செய்யுங்க. புதிய முதலீடுகள்லாம் உங்களை வந்து, அதாவது நண்பர் வந்து உங்களை ஆசை காட்டி புதிய முதலீடு பண்ணுங்க, இதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல என் கூட வந்து நீ ஜாயின் பண்ணு, நான் வந்து உன்னை டெவலப் பண்றேன், எனக்கு ஒரு சின்னதா இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி ஆசை வார்த்தை எல்லாம் காட்டி உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ஏற்படுத்துவார். அதில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. அதே மாதிரி வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மூலயமா வந்து பணம் ஏமாறுறது, காசு விஷயம் ஏமாறுறது, அதனால இன்வெஸ்ட் பண்ணி தொழில லாஸ் ஆகிற அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவோம். ஏன்னா இந்த முதலீடு பண்ணா உங்களுக்கு வந்து சும்மா ஒரு 50,000 கொடுங்க, உங்களுக்கு நான் 2 லட்ச ரூபாய் பண்ணி உங்களுக்கு இன்கம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நம்மளுக்கு ஆசையா இருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா 8ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் புதனும் சுக்கிரனும் வந்து ஒருத்தருக்கு ஒரு பரிவர்த்தனை பண்றாங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இதை வந்து ஆசையை தூண்டி செவ்வாய் மூலமா அதை நடத்தி வச்சிருவாங்க. அதனால துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம்
ஆசை காட்டும் நண்பர்களிடத்திலும் உங்களோட அதாவது உங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து உங்க மூலமா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, என்னங்க நீங்க அதை பாட்டு ஏதாவது நீங்க தொழில் பண்றேன்னு சொல்றீங்களே, புதுசா ஒருத்தர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, புதுசா ஒருத்தர் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணா உடனே லாபம் வரும்னு சொல்றாங்க, நீங்க கொடுங்க நான் உங்களுக்கு ரெட்டிப்பா பண்ணி தரேன், ஒரு ட்ரிபிளா பண்ணி தரேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போயிட்டு உங்களை சிக்கலில் மாற்ற வைத்து சட்ட சிக்கல்களையும் கொண்டு போய் இதுல தேவையில்லாம மன உளைச்சல் சங்கடங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தேவையில்லாம நீங்க பிரச்சனையில மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா கூட்டாளிகள் மூலமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலையில இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் பேச்சில் கொஞ்சம் அக்கறையோடும் அவசரப்படாம இருந்தாலே இந்த காலகட்டத்தை நீங்க ஓட்டிடலாங்க. ஏன்னா ஒரு 15 20 நாள் 30 நாள் செவ்வாய் வந்து அங்கிருந்து பலம் பொருந்தும் இந்த காலகட்டத்தில் அவசரமான முடிவுகளாலும் அவசரமான உங்களோட திட்டங்களை வந்து நீங்க செயல்படுத்தி அதை வந்து விபரீதமான ஒரு முடிவுகளை எடுக்க வச்சு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உண்டாக்கும் வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கு. அதனால இதை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமா 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் சுக்கிரன், அதாவது உங்க ராசிநாதன் புதன் சுக்கிர பகவானும் உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன் பகவானும் பரிவர்த்தனை பெறும் காலகட்டத்தில் உங்களுக்கு இது அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக மாறக்கூடும். அதாவது இப்போ ஒரு 20 நாள் நீங்க வந்து அவசரப்படாம இருந்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள், மாற்றங்கள், சிறு சிறு ஐடியாக்கள், அதாவது அதாவது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் பகவான் வந்து ஒரு புத்தி கூர்மை, அதாவது அறிவு சார்ந்த விஷயத்துல யோசித்து முடிவெடுத்து அதை வந்து வெற்றி அடைவீர்கள். இப்ப அவசரப்பட்டு முடிவு பண்ணீங்கன்னா லாஸ் ஆயிட்டு அப்புறம் வந்து ஐயோ பொறுமையா இருந்திருக்கலாமே அந்த மாதிரிலாம் யோசனை எல்லாம் வரும். அதனால ஒரு 20 நாள் வந்து எதுக்குமே வந்து வாயை மூடிக்கிட்டு நம்ம கம்முன்னு இருந்தாலே அது வந்து சாதகமாக இந்த நாட்களை கடந்து போயிடலாம். ஸோ இந்த திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமா வந்து செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவப்பு நிற பூ அணிவித்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற ஆடை இதெல்லாம் வந்து தானம் பண்ணுங்க. ஸோ அதனால இந்த சிக்கல்ல இருந்து கொஞ்சம் அபாயகரமான சூழ்நிலையில இருந்து நம்ம வந்து விடுவிக்கலாம். அது கொஞ்சம் நம்ம அதாவது ரொம்ப கஷ்டம் வர்றதை கொஞ்சம் கம்மி பண்ணுவார். முருகன் அருள் பெற்றால் மட்டும்தான் செவ்வாயோட தாக்கத்திலிருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஸோ துலாம் ராசி நேயர்களே, முக்கியமா பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. அவசரப்பட்டு ஒரு முடிவுகள் எடுக்கிறது, முதலீடுகள் பண்றேன்னு சொல்லிட்டு போய் லாக் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. முருகர் வழிபாடு பண்ணுங்க, இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி முதல் அவரோட சொந்த ராசி மேஷ ராசியில் ஆட்சி பெற்று பலம் பெறாங்க. அதாவது உங்க ராசிநாதன் பெயர் செய்யும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில் ஒளி வீச போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப படிப்படியா ஒரு முன்னேற்றங்கள், ஒரு சில சில அதாவது லாபங்கள் வந்தாலும் முழுமையான லாபம், முழுமையான முன்னேற்றம், முழுமையான மகிழ்ச்சி வந்து கொஞ்சம் தாமதமாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டம், அதாவது மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் ஆட்சி பெற்று பலம் பொருது, அதாவது சித்திரை மாதம் ஆரம்பிச்சது பிறகே வந்து சூரியனும் அங்க உச்சம் பெறதுல இருந்து உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் நடந்திருக்கும். அதாவது புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெற்றிருக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அதுல பொருளாதார வசதி, அது வந்து அதனோட நிரந்தரத்தன்மை, அதனோட லாபங்கள்லாம் பெருசா வந்திருக்குமான்னு கேட்டா அதுல ஒரு கேள்விக்குறிதான். சோ இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒளி வீசக்கூட போதுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல பலம் பொறிந்து ராசிநாதன் இருக்கும்போது அவரோட சொந்த இடம், சொந்த வீடு உங்க ராசிநாதன். உங்களுக்கு இப்ப முக்கியமா வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கன்ஃபார்மா இருக்குங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வேலை, உங்களுக்கு நீண்ட காலமாக ஆசைப்பட்ட இந்த கம்பெனில போய் சேரணுங்க, இந்த ஜாப்ல சேரணுங்க, இந்த ப்ரொஃபைல் தாங்க எனக்கு பிடிக்குது, இந்த ப்ரொஃபைல் தாங்க நான் செலக்ட் பண்ண போறேன். அதாவது உங்க கெரியர், என்னோட கெரியரை வந்து டிசைட் பண்ணிட்டு இதுல தாங்க நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்ற முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். இதன் மூலமா உங்களோட மன நிம்மதி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். இதன் மூலமா நீங்க வந்து உற்றார் உறவில் இருக்கட்டும் கூட நீங்க வந்து பெருமையா சொல்லலாம், நான் நீண்ட நாளா ஆசைப்பட்டிருந்தேன் இந்த ஒரு கனவு ப்ராஜெக்ட், நீண்ட நாளா இந்த வேலையில போய் சேரணும், நீண்ட நாளா இந்த தொழில் பண்ணணும்ன்ற ஒரு கனவு ப்ராஜெக்ட், கனவு திட்டம் நினைவு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ் சாதகமாக உங்களை வீட தேடி வருங்க. நீங்க முன்னாடி முயற்சி பண்ணிருப்பீங்க,
இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் காலோ, உங்களுக்கு ஒரு மெசேஜோ, உங்களுக்கு ஒரு மெயில் மூலியமா அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். நீங்க வாங்க, உங்ககிட்ட நான் வந்து இந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டரோ, இல்ல இந்த தொழில நீங்க பண்ணுங்க. இல்ல நீங்க சினிமா துறையில இருக்கீங்க, மீடியால இருக்கீங்க, இல்ல அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுத்து, இத தலைமை பொறுப்பு எடுத்து குடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த செவ்வாய் பண்ணி குடுத்துருவாருங்க. ஏன்னா, அவர் 6ஆம் இடமே இருந்தாலும், உங்களுக்கு ராசிநாதன், உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் பலம் பெறும்போது, உங்களுக்கு வேலை நிரந்தரம். முக்கியமா வந்து ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த மீடியா, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, விவசாயம் சார்ந்த பொருட்கள் இருக்கிறது. இந்த துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அபரிவிதமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி, உங்க குடும்பத்திலும் சரி, உங்க பெற்றோருக்கும் சரி, என் பையன் இந்த மாரி ஒரு கம்பெனில சேர்ந்துட்டான்பா, அதாவது கவர்மெண்ட் ஜாப்லயும் சரி, போலீஸ் வேலை, மருத்துவர், மிலிட்டரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாரி போட்டித் தேர்வுல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சாதகமான சூழ்நிலை அமைந்து, உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது அமையுங்க. முக்கியமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கடன் தொல்லை. ரொம்ப நாளா கடன் தொல்லையில ஒரு 45, 50 வயசு ஏஜ்ல இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் நகையெல்லாம் அடமானம் வச்சிருப்பீங்க. அந்த நகையெல்லாம் மீட்றதுக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா பழைய கடன், அதாவது நண்பர்கிட்ட வாங்கின கடன், நீங்களா உங்க நண்பர் மூலியமா நம்ம வந்து நீங்க பட்ட கடன் எல்லாம் தீர்வதற்கான அமைப்பு இருக்கு. பூர்வகத்தில் இருந்து வந்த வில்லங்கம், சிக்கல்கள், அதாவது சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து எதிரிகள் வீழ்வாருங்க. அதுதாங்க இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீர்வாங்க. மறைமுக எதிரிகள், அதாவது உங்க கூடயே பழகி, உங்க கூடயே வந்து இருந்து, உங்க கூடயே பேசி, நண்பர்கள் மாதிரி பேசி, பின்னாடி வந்து முதுகுக்கு பின்னாடி குத்திட்டு உங்களுக்கே வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தி வந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரிய வச்சு, அவங்க விலகி, சாரிப்பா என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி போயிட்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அந்த அமைப்பெல்லாம். என்னப்பா இவன் இவ்வளவு நாளா நம்ம கூடயே இருந்தான், அவன் டக்குன்னு நமக்கே வந்து இந்த மாதிரிலாம் வேலை பண்ணது இவன் தானான்ற கண்டுபிடிக்கிற நிலைமை வரும்போது அவனே வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆகி, இல்ல என்னை மன்னிச்சிருங்க, இந்தாங்க உங்க பைசா, இந்தாங்க உங்க சொத்து, என்னப்பா என்னாலதான் இவனால இவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு சொல்லி உங்க கையில காலை புடிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு போற அளவுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் உங்களுக்கு பலம் பொருந்தி இருக்கும். ஏன்னா செவ்வாயோட மூல திரிகோண வீடு வந்து மேஷ வீடு தான். அங்க உங்க ராசிநாதன் பலம் பொருந்தி இருக்கும் போது நீங்க நினைத்த காரியம், நீங்க நினைத்த தொழில், நீங்க நினைத்த எல்லா ஆசைகளும் வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா, அதாவது உங்களோட தாய் தந்தையாருக்கு வந்து மருத்துவ செலவுகள், இல்ல உங்களோட மருத்துவ செலவுகள், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் செலவெல்லாம் இருந்து பாத்தீங்களா, இந்த உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், தூக்கம் இல்லாம இருந்தீங்க, அந்த நிம்மதியான தூக்கம் தூங்குங்க இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விருச்சிக ராசிக்கு ஒரு புகழ்மிக்க காலமாக மாற்றக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்க ராசிநாதன் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. முருகரை விடாதீங்க, முருகரை கைப்பிடிச்சிங்க. செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவப்பு நிற ஆடை அணிந்து போயிட்டு வாங்க. இல்லைன்னா சிவப்பு நிற ஆடை வந்து யாருன்னா அன்னதானம் பண்ணுங்க, சிவப்பு நிற பூ வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. முருகன் அருளால் விருச்சிக ராசிக்கு அனைத்து பாகியங்களும், அனைத்து யோகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, வருகின்ற மே 10ஆம் தேதி முதல் உங்களுக்கு யோகா காலம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா மே 10ஆம் தேதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அவரோட சொந்த ராசியில், சொந்த வீட்டில் பெயர்ச்சி அடைந்து ஆட்சி பலம் பெற்று வலிமை பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனுஷ ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெறாருங்க. அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புகழ்மிக்க காலம். உங்களோட கனவு திட்டங்கள், உங்களோட கனவுகள்லாம் வந்து நினைவாக போற காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போகுதுங்க. தனுஷ ராசி நேயர்களே, முக்கியமா மாணவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து உயர்கல்வி, பட்டப்படிப்பு, அதாவது முதுகலை பட்டப்படிப்பு, ரிசர்ச் கைண்ட் ஆஃப் படிப்புலாம் படிக்கணும்ன்ற நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி படிப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும், மருத்துவ படிப்பு படிக்கணும்ன்ற எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள், சாதகமான மதிப்பெண்கள், நீங்க நினைத்த, நீங்க எதிர்பார்த்த படிப்பு, கல்வி, அதாவது
கல்லூரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்குதுங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம். இவ்வளவு நாளா நீங்க அர்த்தாஷ்டம சனியில உடல்நல பிரச்சனை, அதாவது உங்க தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள் என தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வந்து மாட்டி ஒரு மன குழப்பத்திலையும் ஒரு சங்கடத்திலையும் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து ஒரு விடிவு காலம் ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா சூரிய பகவான் ஆல்ரெடி வந்து அங்க உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்திலிருந்தே சித்திரை மாதத்திலிருந்தே உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னே சொல்லலாம். இன்னும் அதாவது 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் பலம் பெறும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனம், உங்களோட அறிவு கூர்மை, அதாவது உங்களோட சிந்தனை, உங்களோட வாக்கு, உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலமாக உங்க தொழில் சென்ற இடத்திலும், அதாவது வேலை செய்யற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் உங்களுக்கு இது சிறப்புமிக்க காலமாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். இப்போ யாராவது புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதிக சம்பளத்துக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த கம்பெனிலும் சரி, நீங்க எதிர்பார்த்த துறையிலும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு. இப்போ அரசு துறையில கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை, மிலிட்டரி, மருத்துவத்துறையிலலாம் வந்து நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்றது வந்துன்னா உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம். நீங்க நினைத்த காரியம், பணவரவு, அதாவது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் பொருளாதார வசதி, அதாவது உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இவரெல்லாம் நீங்க ஏற்கனவே கொடுத்து வச்சிருப்பீங்க. அந்த பைசா, அந்த காசு வருமானு வெயிட் பண்ணிருப்பீங்க. சரி விட்டுருப்பா நம்ம பாத்துக்கலாம் நினைச்சதெல்லாம் உங்களை தேடி வந்து அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அதனால அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அமைப்பெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்க வேலைக்கு அங்கீகாரம் கொடுத்து அப்ரேசல்ஸ் காத்துட்டு இருக்கீங்க. அதாவது சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய காலம் எல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும். உங்களோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோட திருமண வாய்ப்புகள் பெற்று குடும்ப வாழ்க்கைகள் போவீங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீண்ட நாளா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும், வழிபாடு பண்ணணும்ன்ற வந்து முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டம் கை கொடுத்து குலதெய்வம் சப்போர்ட்டோட எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி அடையும். முக்கியமா வந்து புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு லாபத்தை நோக்கி செல்லும். குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளுக்காக நீங்க முதலீடு பண்றது, குழந்தைகள் பேர்ல வந்து ஒரு டெபாசிட் ஆரம்பிக்கிறது, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது உங்க குழந்தைக்கு வந்து ஒரு 15 வயசுல, ஒரு 20 வயசுல அவங்களுக்கு ஒரு இந்த படிப்பு படிக்கணும், இல்ல அவங்களுக்கு கல்யாணத்துக்கு, இல்ல அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு கனவு, அவங்களுக்குன்னு ஒரு சேமிங் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு சிறு சிறுவா வளர்ச்சிகள் கொடுத்து அதிக லாபத்தன்மை கொடுக்கும் காலமாக இது மாறும். குழந்தைகள் மூலமா உங்களுக்கு வந்து பேரு புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீண்ட நாளாக வந்து குழந்தைகள், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ ரீதியாக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். குழந்தை பாக்கியம் நல்ல, அதாவது குடும்ப சந்தோஷத்துக்காக சுப செலவுகள், சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தக்கூடிய காலமாக தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று இருக்கும் காலகட்டம் சிறப்பா இருக்குங்க. அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டுத்துறை, இன்ஜினியரிங் படிப்பு, மருத்துவ படிப்பு படிக்கும் எண்ணம் கொண்ட மாணவர்களுக்கு எல்லாம் இது வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. இந்த செவ்வாய் பெயர்த்து 5ஆம் இடத்தில் அவரோட சொந்த ராசியில் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து நிற்கும் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு ஒரு சிறந்த காலமாக இருக்கும். அதாவது புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள், புதிய வேலை, புதிய தொழில் என அனைத்தும் வந்து உங்களுக்கு கைகூடி உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் காலமாக இருக்க போதுங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க. சிவப்பு நிற ஆடை வந்து, சிவப்பு நிற பூ வந்து எடுத்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏழை எளியவர்கள் வந்து இந்த சிவப்பு நிற ஆடை வந்து அன்னதானம் பண்ணுங்க. உங்களுக்கு முருகன் அருளால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி நேயர்களே, வருகின்ற மே 10ஆம் தேதி செவ்வாய் பகவான், அதாவது உங்க ராசியில தான் வந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில் பலம் பொருந்தி ஆட்சி பெறும் இந்த காலகட்டம், அதாவது மே 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் வருகிறாருங்க. பலம் பொருந்தி உங்களுக்கு 4ஆம் இடம், மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில், அதாவது உங்களோட லாபாதிபதி 11க்கு அதிபதியும் அவர் தான். அவர் 4ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாங்க. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சும் இன்னும் வந்து அதுக்கான வருமானம் வரல, இன்னும் பெரிய வந்து தொழில் அமைக்க முடியல, கரெக்டான ஒரு வேலை கிடைச்சும் வந்து அதுக்கான
முக்கியமான ஊதிய உயர்வு, சம்பளம், பொருளாதார வளர்ச்சியில ஒரு நெருக்கடி, அதாவது குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து அந்நியரோட தலையீட்டால வந்து தேவையில்லாத குழப்பம், பிரச்சனையில இருந்து வந்த மகர ராசிக்கு இந்த சித்திரை மாதம் தொடங்கின உடனே வந்து அதுக்கான மாற்றங்களும் முடிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கும். அது முழுமையாக மாறப்பட்டதுன்னா இல்லைன்னே சொல்லலாங்க. அந்த காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஏன்னா 4ஆம் இடமான உங்களுக்கு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், அனைத்து சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அந்த இடத்தில் 4க்கு அதிபதி செவ்வாய் பகவான், உங்களோட லாபாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று பலம் புரிந்து பெயர்ச்சி அடைக்கும் இந்த காலகட்டம். அங்க வந்து 38 நாள் அங்கதாங்க இருக்க போறாரு. சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பொருளாதார வசதி, முக்கியமா என்னங்க, மகர ராசிக்காரர்கள் வந்து உழைப்புக்கு பேர் போனவர்கள். அதாவது 24x7 இந்த ஒர்க் ஆளுகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலை வேலை மேலேன்னு உழைச்சு கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும்வர்களுக்கு அதுக்கான லாபத்தன்மை, அதுக்கு உண்டான லாபம் பொருளாதாரம் இல்லாம கஷ்டமான கடினமான சூழ்நிலையும் சமாளித்து, குடும்பத்தையும் சமாளித்து ஏதோ ஓட்டிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையாகவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தில் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் சுகபோகங்களுக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. வீடு வாங்கணுமா நினைப்பீங்க, வீடு வாங்க நினைச்சிருப்பீங்க, அதை இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. இது உங்களை தேடி வரும். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க யாருக்கிட்டயோ பேசி இருந்திருப்பீங்க, அவரே வந்து கூப்பிடுவாரு, சார் கம்மியான ரேட்டுக்கு சூப்பரான நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு வருது சார், நீங்க வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பினான்சியல் ஸ்டேட்டஸையும் வந்து உண்டு பண்ணி கொடுத்து, ஒன்றும் இல்லை சார் நீங்க வந்து கம்மியான அட்வான்ஸை கொடுங்க, நானே அதுக்கு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு, ஸோ வீடு வாங்குற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, காரு வண்டி வாகனம் என அனைத்து சுகங்களும், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அமைச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு நிரந்தரமான வாய்ப்புகளாக இருக்கும். இந்த 38 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பொருளாதார நிலைமையே மாற்றி புரட்டி போட்டு உச்சக்கட்டத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக செவ்வாய் இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் உங்க ராசியிலே வந்து அதிக பலம், அதாவது உச்சம் பெறக்கூடியவர். அவரு இப்ப ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இருக்கும் காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிக 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 சிறப்பான காலமாக இருக்கும். இவ்வளவு நாளா இருந்து வந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமா வந்து அடுத்த மாசம் உங்களோட 7ஆம் இடத்துல குரு பகவானும் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ அந்த திருமணத்துக்கான முதல் படியா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெண் பார்க்கறது, அதற்கு உண்டான வந்து முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருப்பீங்களா. இந்த மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து கல்யாணம் ஆகல, கல்யாண தடைகள்லாம் நின்றுது, திருமண தடைகள்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள். ஏன்னா செவ்வாய் வந்து அந்த முயற்சி, பேச்சு, துணிவு, தைரியத்தை கொடுக்குற இடம். 4ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் போது அதுக்குண்டான பேச்சுகளும் முயற்சிகளும் இப்ப இந்த காலகட்டத்திலேயே இந்த நாட்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அது குரு பயிற்சி கரெக்டா அடுத்த மாசம் 2ஆம் தேதி நெருங்கும் போது நீங்க திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலையில் அதாவது போகும் அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இந்த செவ்வாய் 4ஆம் இடத்தில் வரும்போது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவார், உண்டு பண்ணிடுவார். ஏன்னா நம்ம என்னதான் நம்ம நினைச்சாலும் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு சில கிரக அமைப்புகள் வேணும். அந்த செயல் திறனை கொண்டவர் தான் செவ்வாய். அதாவது செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது துணிவுக்கு வந்து அவங்க பேர் போடுவாங்க, தைரியத்துக்கு பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க இந்த போலீஸ் துறை, விளையாட்டு துறையில இருக்கிறவங்க, மிலிட்டரி துறையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய அரசு துறையில பதவியில இருக்கிறவங்க எல்லாம் துணிஞ்சு இறங்குவாங்க பாத்தீங்களா. அந்த ஃபயர் சர்வீஸ், ரெஸ்கியூ சர்வீஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தை கொண்டவங்க இருப்பாங்க. ஸோ அந்த தைரியம், துணிவு, துணிச்சல் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரும். அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அனைத்து திட்டங்களும் லாபத்தை கொண்டு போகும். ஏன்னா அவர் தான் லாபாதிபதி. இப்போ நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள், லாபங்கள், வெற்றிகள் எல்லாமே வந்து உங்களோட பொருளாதார வசதியை மேம்படுத்துங்க. ஏன்னா 11க்கு அதிபதி அவருன்றதுனால எல்லா அமைப்பும் உங்களுக்கு லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். மாணவர்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி, 4ஆம் இடம் வந்து உயர்கல்வி பட்டப்படிப்பு கொடுக்குற இடம். ஸோ அதுக்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். இன்ஜினியரிங் படிக்கிறது, மெடிக்கல் சம்பந்தமா படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார் செவ்வாய். நீண்ட நாளா இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க. அதுதாங்க உங்களுக்கு முக்கியம். ஏன்னா கணவன் மனைவியா இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். இன்ப சுற்றுலாலாம் போவுங்க. அதாவது குடும்பத்தோட நீங்க வேலைன்னு சுத்திட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்க ஃபேமிலியோட, குடும்பத்தோட வந்து இன்ப சுற்றுலா போறது, வெளிநாடு போறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் உங்களோட தாயாரின் மருத்துவ செலவுகள், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்குள்ள மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படும். அதில் மட்டும் கவனம் தேவை. ஸோ மகர ராசிக்கு இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது உங்களோட லாபாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்களுக்கு புதிய டெஸ்டினேஷன், அதாவது உங்களோட கெரியர் பார்த்தவன் சரி,
கல்யாண வாழ்க்கையும் சரி, மாணவர்களுக்கு வந்து படிப்பு, காலேஜ், கல்லூரி என்னென்ன படிப்பு படிக்கிறோமோ எல்லாத்தையும் அமைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு இது ஒரு ஒரு லாங் டேர்ம் டிசைடிங் ஃபேக்டராக இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை வழிபட்டு வாங்க. ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சிவப்பு நிற பூ இல்லைன்னா சிவப்பு நிற ஆடை அணிந்து போங்க. இல்லைன்னா சிவப்பு நிற பூ கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. சிவப்பு நிற ஆடை வந்து யாருக்கும் ஏழை எளியவர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, வருகின்ற மே 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு தொழில்காரகன், தொழிலுக்கு அதிபதி, உங்க விருச்சிக ராசியான 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் அதிபதி. அவர்தான் உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி. செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க பொற்காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயே பலம் பெறும் இந்த காலம். ஏன்னா 38 நாள் அவர் அங்கதான் இருக்க போறாரு. மே 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 38 நாள் அங்க இருக்கும்போது, ஏன்னா சூரிய பகவானும் அங்க உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமா இருக்க போகுதுங்க. கும்பராசி நேயர்களே, எழுதி வச்சுங்க. இந்த 38 நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சில திடீர் திருப்பங்கள், முன்னேற்றங்கள்லாம் நீங்க அதாவது உங்களுக்கு அதிர்ச்சியான சந்தோஷம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. ஏன்னா வேலைக்கு எந்த வேலை இருந்தாலும் துணிஞ்சு வேலையில இறங்கி செய்யற நீங்க, உங்களுக்கு ஏற்ற வேலை அமையல, தொழில் அமையலன்றதெல்லாம் வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமாவே உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு மன குழப்பத்தையும், உங்க குடும்பத்துல சிக்கல், ஒரு ரொம்ப பிரச்சனையில மாட்டி சுத்திக்கிட்டு இருந்த கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் பலம் பொருந்தி பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டம். ஏன்னா சித்திரை மாசம் பிறந்ததுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருந்தாலும் முழுமையான வளர்ச்சி, முழுமையான பொறுப்புக்கு அமைக்கக்கூடிய காலம் இந்த காலமா இருக்க போதுங்க. ஏன்னா 3ஆம் இடம் என்றது என்னன்னா உங்களோட துணிவு, தைரியம், வீரியம், தொடர்புகள், நட்பு கூடிய இடம். அந்த இடத்திலேயே அந்த அதிபதி பலம் புரிந்து நிற்கும் இந்த காலகட்டம் அனைத்து துறைகளிலும் நீங்க முயற்சி பண்ற எல்லாமே வெற்றியாக மாறுங்க. நீண்ட நாளா நீங்க யோசிச்சு வந்திருப்பீங்க, நண்பர்கள் மூலமா நம்ம ஒரு தொழில் அனுப்பலாம், பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அனுப்பலாம், ஏதோ ஒன்று யூடியூப் சேனல்ல ஏதோ ஒன்று ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். உண்மையிலே அந்த பிளான் இருந்ததுன்னா அதை நீங்க செயல்படுத்துங்க. இது வந்து நீண்ட காலமா உங்களுக்கு அதாவது அடுத்த ஒரு 25 வருஷம் 35 வருஷத்துக்கு இது உங்களுக்கு கெரியரை டிசைட் பண்ணக்கூடிய டேர்னிங் பாயிண்டா மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு போயிடுவாரு. புதன் பகவான் ரிஷப ராசிக்கு வந்துருவாரு. ஸோ புதன் சுக்கிரன் ஒருவருக்கு பரிவர்த்தனை பெறும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அனைத்து யோகங்களும் பாக்கியங்களும் இருக்குங்க. அதாவது 5ஆம் இடத்தில் சுக்கிரன் போகும்போது ரொம்ப நாளா வந்து குழந்தைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலயமா நீங்க வந்து செலவு பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசினியர்கள் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல அந்த தைரியம், துணிவு, வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் வந்து இருக்கும்போது இந்த 4, 5 அதை சுத்தி இருக்கிற 3 அதாவது செவ்வாய் இருக்கிற அடுத்த 2 வீட்டையும் ஆக்டிவேட் பண்ணுவார், பலப்படுத்துவார். ஸோ இந்த அமைப்பெல்லாம் கும்பராசிக்கு சிறப்பா இருக்க போதுங்க. முக்கியமா புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள், அரசியல் இருக்கவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கௌரவ பொறுப்புகள், அந்தஸ்து, பதவி உயர்வுலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள், அதாவது உங்களோட பாஸ், அதாவது வேலை செய்யறதா இருந்தா உங்களோட தலைமை, உங்களுக்கு மேல இருக்கிற ரிப்போர்ட்டிங் மேனேஜர், அவரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவங்க எல்லாம் மாறிடுவாங்க. அவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு உதவி புரியக்கூடிய, உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய மேலதிகாரிலாம் உங்களுக்கு இப்போ வருவாங்க. இல்லைன்னா உங்களையே வந்து வேற ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருவாங்க. அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி இந்த காலகட்டம் தாங்க உங்களுக்கு தொழிலை வந்து நிரந்தரத்தன்மை பண்றக்கூடிய காலகட்டமா இருக்க போதுங்க. ஏன்னா இந்த தொழில் பிடிக்கக்கூடிய கிரகம் வந்து 2 கிரகம் தான், சனி பகவானும் செவ்வாய் பகவானும். ஸோ செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரங்க ஏன் அதிகமான எந்த வேலையா இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டது காரணம் என்னன்னா அவங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாயே வந்துருவார். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது புரோக்கரேஜ் பண்றதோ, இந்த நெகோசியேஷன் பிசினஸ் எல்லாம் பண்றதுக்குலாம், அந்த ஏஜென்ட் பிசினஸ் எல்லாம் பண்றதெல்லாம் இவங்க அதாவது ஒரு வேலையில இருந்தாலுமே ஒரு சைட் பிசினஸ் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு சப் ஏஜென்ட் மாதிரி எல்லாம் வேலை எல்லாம் பண்றவங்க எல்லாம் கும்பராசிக்காரர்கள் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அது இயற்கையாவே அவங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ இந்த தொழில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நிரந்தர தொழில், நிரந்தர பணி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய கால
காலமாக இருக்க போது. நிரந்தர லாபம், பொருளாதார வசதி எல்லாம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. முக்கியமா இந்த வீடு மனை வாங்குறது, வண்டி வாங்கணும், இதெல்லாம் அமைப்பெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றப்படுவீர்கள். வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் அதிவேகத்தை குறைங்க, பொறுமையாக செல்லுங்க. ஏன்னா 3ஆம் இடம் பலம் பெறும்போது நீங்க வந்து அந்த இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் காட்டுறது, இந்த வண்டி ஓட்டுறது, ரோட்ல வந்து ஹைவேல ஃபாஸ்டா போறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா செவ்வாவே வேகம், ஃபாஸ்ட், கடுமையான ரொம்ப ஸ்பீடா செயல் பண்ற கடகம். அவர் 3ஆம் இடத்தில் வரும்போது இதெல்லாம் வந்து உங்களை தூண்டுவாரு. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம கோவப்படுறது, உங்க வார்த்தையை தூண்டி விட்டு உங்க பேச்சு கோவம் பண்ண வச்சு உங்க சிக்கல்ல மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, கவனத்தில் வச்சு கொள்ளுங்க. மற்றபடி தொழில், வேலை, லாபம், முதலீடு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருப்போதுங்க. இந்த 38 நாள் நீங்க யூஸ் பண்ணீங்க, நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கும்பராசி நேயர்களே, நீங்க செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு முருகன் அருளால் அனைத்து செல்வங்கள், அனைத்து யோகங்கள், உங்கள் தைரியமே உங்கள் வெற்றின்ற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில், அதாவது மீனராசிக்கு 2ஆம் இடமான உங்களுக்கு தனஸ்தானமான தனாதிபதி, உங்களோட தனாதிபதி ஆட்சி பெறாருங்க. ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம். சனீஸ்வரன் என்னதான் உங்க ராசியில் இருந்து ஜென்ம சனியா இருந்தாலும் இந்த 38 நாள் 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி பெறும் மீனராசிக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களோட பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அவரு 2ஆம் இடத்துல வரும்போது 9க்கான வேலை, ஏன்னா 2 வீட்டுக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு கிரகம் வந்து உங்களோட செவ்வாய் பகவான். சோ உங்களோட பாக்கியம், உங்களோட ஆசைகள், உங்களோட காதல், கல்யாணம், திருமணம், ஏன்னா மீன ராசிக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் தொழிலில் அதிகமாக முன்னேற்றத்தையும் தனவரவு, ஏன்னா தொழிலில் வந்து மாற்றங்களை, புது புது விஷயங்களை, அறிவுக்கு சார்ந்த ஒரு இன்டெலிஜென்ட்டான வேலையெல்லாம் செஞ்சு ஒரு டிஃப்ரெண்டான இன்னோவேட்டிவான ஐடியாஸை கொடுத்து தொழிலில் வந்து டெவலப் பண்ற ஒரு ராசி இருக்குன்னா அது மீனராசி தான். ஏன்னா உங்க குருவோட ஆதிக்கம் கொண்ட ராசி. என்னதான் ஜென்ம சனியா சனீஸ்வரன் இருந்தாலும் தொழிலில் வந்து என்னதான் ஒரு கஷ்டங்கள், சிக்கல்கள் வந்தாலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளை கொண்டு செல்லும் நீங்க. இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்து அதிபதி பலம் புரிந்து வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாகவே இருக்க போதுங்க. எழுதி வச்சுங்க. இந்த 38 நாள் உங்கள் கதவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது மகாலட்சுமி தெய்வமே உங்களுக்கு வந்து வீடை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்க போதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்து தனாதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்து அதிபதியும் அவர் தான். அங்க இருக்கும் போது உங்களோட குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து, முக்கியமா கணவன் மனைவியில் இருந்த பிரச்சனை தீர போதுங்க. தனவரவு உண்டாகும். உங்க வாக்குக்கு மரியாதை, உங்க பேச்சுக்கு மரியாதை, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு, பொறுப்பெல்லாம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை திசை திருப்பி புதிய முன்னேற்றத்தை, அதாவது டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு 3 வழி இருக்கும், ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வருது, 3 வழி இருக்கு. இப்ப எந்த வழியில போனா நம்ம வந்து சக்சஸ் ஆகும் என்று டிசைட் பண்றக்கூடிய காலம் இந்த 38 நாள் உங்களுக்கு டிசைட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வழியில நீங்க இப்போ 3 ஒரு ஜங்ஷன் நிற்கும் போது 3 வழி இருக்கும். ஒரு வழி வந்து உங்க சக்சஸை நோக்கி ஒரு உச்சத்துக்கு போற இடம் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த டிசைடிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் இந்த டைம்ங்க. இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, நீங்க எடுக்கக்கூடிய துணிவு, நீங்க இப்ப சைன் பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது வேலையாகவும் சரி, தொழிலாகவும் சரி, யாராவது ஒரு ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்க தேடி வருது, சார் நீங்க வாங்க ஜாயின் பண்றீங்கன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கும். இதன் மூலமா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் டெஸ்டினேஷன், லாங் டேர்ம் கோல், கெரியர் குரோத்தை வந்து முடிவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த மாதம் ஜூன் 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அவரு உச்சம் பெறார் 12 வருஷத்துக்கு அப்புறம் கடக ராசியில. சோ அதனோட முதல் படியாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில், ஏன்னா மீனராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா வந்து யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகல, திருமண தடைகள் இருக்குன்னா இந்த காலகட்டம் செவ்வாய் வந்து அதை நடத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். சோ அதுக்கு உண்டான அடித்தளம், அதாவது பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஜூன் மாதம் குரு பகவான் உச்சம் பெறும் காலத்துக்கு முன்னாடியே அதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் அந்த செவ்வாய் வருவார். செவ்வாய்னால என்ன காரணங்க, துணிவு, தைரியம், முடிவு, துணிச்சல் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் செவ்வாய். அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை கொண்டவர் தான் செவ்வாய். அவரு 2ஆம் இடத்துல பலம் பொருந்தும் போது அனைத்து செயல்களையும் உங்களை பண்ண வைப்பார்.
அதை தூண்டுவார். அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸா பண்ணி கொடுத்துருவாரு அடுத்தடுத்து வர கிரக அமைப்பெல்லாம். ஸோ அதற்கான துணிவை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் 2ஆம் இடத்தில் பலம் பெறும்போது யாரெல்லாம் மீனராசிக்காரர்கள்லாம் கல்யாணம் ஆகலன்னு முயற்சி பண்ணீங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆக போதுங்க. காதல் கைகூடும், காதல் வாழ்க்கையில் போக போறீங்க. அனைத்து செல்வங்களும் பெறக்கூடிய காலமாக இந்த 38 நாளுக்கு இருக்க போகுது. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி. ஸோ அனைத்து பாக்கியங்களும், செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம் என அனைத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க. புதிய வீடு வாங்குறது, புதிய வண்டி வாங்குறது, புதிய இடம் வாங்குறது, இல்லைன்னா வீட்டை வந்து ஆல்டர்னேட் பண்றது, அனைத்து சகல வசதிகளும் இந்த டைம்ல பண்ண போறீங்க. முக்கியமா இந்த ஆன்லைன் பிசினஸ், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், இன்சூரன்ஸ், பேங்கிங் செக்டார்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொற்காலமா இருக்க போகுது. நல்ல ஒரு அப்ரைசல்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல பதவி உயர்வு, நல்ல உங்களுக்கு வந்து சம்பள உயர்வுலாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மீனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சிறந்த ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா அனைத்து பாக்கியங்களும் கொடுக்க போகுது. இந்த 38 நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலமாக இருக்க போகுது. முக்கியமா இந்த மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க போதுங்க. இன்சூரன்ஸ், பேங்கிங்ல இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதாவது புதிய முதலீடு பண்றவங்களுக்குலாம் வந்து அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க. இதை யூஸ் பண்ணீங்க. இந்த காலம் உங்க வாழ்க்கையை மாற்றியமைத்து திசையை, அதாவது உங்களோட கெரியர் பாத்தை டிசைட் பண்ணக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. இதை கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நினைத்த காரியமெல்லாம் வெற்றி அடையும். முக்கியமா முருகர் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாட்டுக்கு போயிட்டு, ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் வழிபாடு பண்ணுங்க. சிவப்பு நிற ஆடை வந்து ஏழை எளியோருக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க. சிவப்பு பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஒளி பொருந்தி முருகன் அருளால் உங்கள் காலம் வெற்றி காலமாக மாறுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.